வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் சொல்வன்மை அதிகாரத்தில் 3வது குறள். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். இதில் கேட்டார் ஒன்று இருக்குது, கேளார் ஒன்று இருக்குது. பிணிக்கும் தகையவாய், இன்னொன்று வேட்ப மொழிவதுனா சொல்வது, அதுதான் சொல் அப்படின்னு வருது. இதில் இப்போ கேட்டார் அப்படின்றவங்க யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நம்மளாம் நினைப்போம் நம்ம சொல்கிறத கேட்குறவங்க அப்படின்னு. அதுவும் சரிதான், நம்ம அப்படி தான். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டார் அப்படின்னா நீங்கள், கேளாரும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, நிறைய பேர் கேட்குறதில்ல, அவங்க கேளார். அப்படி தான் நம்ம பொருள் எடுப்போம். ஆனால் பரிமேலழகர் எப்படி இப்போ நம்ம இந்த குறளுக்கு பொருள் முழுசாக சொல்கிறோன்னா எப்படி சொல்லுவோம் பாருங்கள். யார் யாரெல்லாம் நான் சொல்கிறத கேட்குறாங்களோ, பிணிக்கும் தகையவாய், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். கேளாரும், அந்த நான் சொல்கிறத கேட்காதவங்களும் அதை வேட்ப மொழிவது, அவர்கள் விரும்புகிற, நம்ம அவங்க பேச்சை கேட்கலையே அப்படின்னு அந்த விருப்பம் வரக்கூடியதாக, அந்த விருப்பத்தை தரக்கூடியதாக அந்த சொல் இருக்கணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். நமக்கும் பொருந்தும், ஒரு அமைச்சருக்கும் பொருந்தும், மேடையில் பேசுகிறவங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம இதை பொருள் எடுத்தால் அப்படி தான் எடுப்போம். ஆனால் பரிமேலழகர் சொல்லும்போது இது அமைச்சருக்கு பொருட்பாலில் சிறப்பாக சொல்லப்படுறதுனால பரிமேலழகர் என்னென்ன விதெல்லாம் வரவழைச்சு சொல்கிறாருன்னு பாருங்கள். கேட்டார் அப்படின்றதுக்கு நட்பாய் ஏற்றுக்கொண்டாரே அப்படின்னு சொல்கிறார். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க இப்போ ஒரு அமைச்சர் அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுக்கு நட்பாக இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் பிணிக்கும் அப்படின்னா அவங்க எப்போவுமே இவரை விட்டு போகாமல், இவங்க பக்கத்தை விட்டு போகாமல் இவங்க பக்கமே நிறுத்தி வச்சு கொள்கிற மாதிரி. பிணிக்கும்னா ரெண்டு பேருக்கும் எல்லாம் அந்த பிணைப்பு எப்பவும் அறுபட்டு போகாமல், வேறுபாடு வராமல் இருக்கிற மாதிரி. தகைனா குணங்களை, அவாய் அப்படின்னா அவாவி, இந்த குணங்களை எல்லாம் விரும்பி, அவாவி அப்படின்னாக்கா அந்த விரும்பி அப்படின்னு பொருள் வரும். சரிங்களா? கேளாரும், இங்கே கேளார் அப்படின்னா இருப்பாருங்க, மற்றை பகையாய் ஏற்றுக்கொள்ளாதாரும், நமக்கு பகைவராக இருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட வேட்பனா அந்த பகைமையை ஒழித்து நட்பினை விரும்பும் வண்ணம் சொல்லப்படுவதே அமைச்சருக்கு சொல்லாகும் அப்படின்னு பரிமேலழகர் எழுதுகிறார். எத்தனை அழகாக பாருங்களேன். ஒரு பொருட்பாலுக்கு ஏற்ற மாதிரி அந்த உரையை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசித்து சொல்கிறார். நம்ம எவ்வளோ எளிமையாக பொருள் சொல்லிட்டோம். அதனால தான் பரிமேலழகர் உரை சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நட்பாய் இருக்கிறவங்க நம்மை விட்டு பிரிந்து போகாத அளவுக்கு நம்முடைய சொல் இருக்கணும். நம்ம எதிரியாக கருதுகிறவங்க கூட நம்ம சொல்லை கேட்ட பிறகு நம்மிடம் நட்பு பாராட்டக்கூடியவர்களாக மாறணும். அப்படி சொல்லப்படுவது தான் ஒரு அமைச்சருக்கு சொல் அப்படின்னு சொல்கிறார். இங்கே 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று தகை அவாய். இது தகையவாய் அப்படின்னு ஒரே வார்த்தையாக தகுதிகளை உடையனவாய் அப்படின்னு பொருள் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது சரியில்லை அப்படின்னு பரிமேலழகர் சொல்கிறார். ஏன்னா மொழிவது அப்படின்னு ஒருமையில் முடிஞ்சிருக்கிறதுனால அப்படி எடுக்கக்கூடாது. தகை அவாய் அப்படின்னு 2ஆக பிரித்து, தகைனா குணங்கள், அதாவது அந்த சொல்லோட குணங்கள், அவாய் அப்படின்னா எல்லாரும் விரும்புகிற வகையில் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரிங்களா? ஆக நம்மளோட புரிதலுக்கு என்ன அப்படின்னாக்கா, நட்பை வசப்படுத்தக்கூடியதாகவும் பகைவர்களையும் நட்பாக்க வல்லதாக அமைச்சர் சொல்லக்கூடிய சொல் இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து